ஸ்டார்டிங் அளவே இப்படி தானா? கீழே 3/4 இன்ச்சு இடம் விட்டு மார்க் பண்ணியாச்சு. பின் ஷோல்டர்லேருந்து டாட்லேருந்து ஷோல்டர் வரை ஒரு மார்க்கு, தையலுக்காக 1/2 இன்ச்சு ஒரு மார்க்கு, சைடு இடுப்புலேருந்து ஒரு மார்க்கு, எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க்கு, பின் நெக்கு கரெக்டான மார்க்கு, 1/2 இன்ச்சு தையலுக்காக ஒரு மார்க்கு. மேலே நெக்கோடைய அளவு 3 இன்ச்சு அகலம். ஷோல்டர் அளவு ப்ளவுஸோடைய ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டு கரெக்டான மார்க்கு. சைடு சீம் ஆம்கோல் சைடு இடுப்பு தையலிருந்து மேலே ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுற இடத்துல 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு ஒரு மார்க்கு. நேராக கரெக்டாக ட்ராயிங்கி தையலுக்கான ஒரு ட்ராயிங்கி எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கு. ஆம்கோல் மார்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க்கு, திருப்பி வச்சு ஒரு மார்க்கு. நெக்கோடைய மார்க்கு, ஷோல்டர் கரெக்டான மார்க்கு, எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்க ஒரு மார்க்கு. நெக்கோடைய அகலத்தில் ஸ்ட்ரைட்டாக மார்க்கு வரைஞ்சி ஸ்கொயர் நெக்கு வரைஞ்சி நமக்கு நெக்கோடைய அகலம் எவ்வளோ தேவையான அளவுக்கு வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டு ரவுண்டு வரைஞ்சால் ரொம்பவும் அழகாக வரையலாம். கீழே வந்துட்டு அந்த ஸ்கொயர் ஆம்கோல் கரெக்டாக வரைகிறதுக்கு 3 இன்ச்சு இறக்க வச்சு ஒரு புள்ளி வச்சிடலாம். ஆம்கோல் சென்டர் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு ஒரு புள்ளி. இப்போ ட்ராயிங்கி வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும். ட்ராயிங்கோட ஸ்கேல் இல்லாதவங்க இது மாதிரி வரைஞ்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நெக்கு கீழே வந்து கொஞ்சம் இறக்கி ரவுண்டாக வரைஞ்சிருக்கோம். நெக்கோட அவ்வளோ அதிகமாக தேவைன்றவங்க இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். பீஸை கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் அளவு எடுக்கணும்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. புதுசாக கற்றுக்குறவங்க கூட கற்றுக்கலாம். ரொம்ப ரிஸ்க் கிடையாது. இது மாதிரி அளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு தையலுக்கான அளவுகளை விட்டு மார்க் பண்ணினாலே போதும். கட் பண்ணியாச்சு. இது வந்து லைனிங் கிளாத்து ஜாக்கெட் பீஸ் மேலே போட்டு நம்ம கட் பண்ணுவோம். அப்போதைக்கு உங்களுடைய ஃபுல் ஃபினிஷிங் தெரியும். நம்ம தையலுக்கான இடத்துல ஒரு கட்டிங் போட்டுக்குவோம். கீழே அந்த மாதிரி ஒரு கட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க ப்ளவுஸோடைய அளவு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.